சொல்வதொன்று செய்வதொன்று. அது இப்போதும் மக்களுக்கும் தெரிகிறது. நான் என்ன சொல்ல வந்தேன் என்று சொன்னால், ஒவ்வொரு ஜெனரேஷனும் கல்வி அறிவிலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது தெரியும். நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருந்ததுக்கும் இப்ப அந்த வயசுல இருக்கிற பிள்ளைகளுக்கும் இருக்கிற மெச்சூரிட்டியை நீங்கள் பார்க்கலாம். இவ்வளவு கல்வி அறிவாகவும் இவ்வளவு அறிவாகவும் கதைக்கிறார்கள் என்று பார்க்கலாம். அது கூர்ப்பு, ஒரு சயின்ஸ்ல கூர்ப்பில் அப்படித்தான். ஒவ்வொரு ஜெனரேஷனும் அறிவில மிகவும் சிறந்ததாகத்தான் வரும். இப்ப இவர்கள் கூறினார்கள், பல குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஒன்று சினிமாவில் இருந்து வந்தார். தமிழகத்தின் அரசியல காட்டுங்க, சினிமால இருந்து வராதாக்கள் யாருண்டு? பாட்டு எழுதியிருப்பார், அல்லது கவிதை எழுதியிருப்பார், அல்லது படம் நடிச்சிருப்பார், அல்லது டைரக்டரா இருந்திருப்பார், அல்லது ப்ரொடியூசரா இருந்திருப்பார். அப்படித்தான் இருக்கிறார். எல்லோரும் அப்படித்தான். ஒருவரை நோக்கி இவர் சினிமாவில் இருந்து வந்தவர் என்றெல்லாம் வசை பாட முடியாது. எல்லோருக்கும் அதுதான் இருக்கின்றது. சரி, இப்ப இருந்த இளைஞர்களில் இப்ப நீங்கள் கல்வி அறிவு என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முதல் அல்லது 30 வருஷத்துக்கு முதலும் இப்பவும் பார்த்தீங்கன்னா இத்தனை விகிதம் கல்வி அறிவு, எத்தனாயிரம் பட்டதாரிகள் இருக்கிறார்கள், எத்தனாயிரம் பட்டதாரிகள். இப்ப அதாவது முன்னைய காலங்களுடன் ஒப்பிடும் போது இப்போதைய இளைஞர்கள் நம் படிப்பறிவுகள் அதிகம். சரி, அவர்களுக்கு அறிவு இல்லை, அரசியல் ஞானம் இல்லைன்னா, நீங்கள் அரசியல் ஞானம் இருந்த நீங்கள் இவ்வளவு காலம் என்ன செய்தீர்கள்? அரசியல் ஞானம் இருந்தனீர்கள், சரி, மிகப்பெரிய அறிவாளிகள் என்று சொல்லலாம். உங்களை அரசியலில் மிகப்பெரிய ராஜதந்திரிகள் என்று சொல்லலாம். என்ன செய்த நீங்கள்? உங்கள் மகன்கள், உங்கள் குடும்பத்துக்கு சொத்தை சேர்த்தீர்கள், சுவிஸ் பேங்க்ல உணர்ந்து காசை போட்டீர்கள், அந்த மக்களை ஏமாற்றினீர்கள், உங்களை நம்பி நின்ற எல்லோரையும் ஏமாற்றினீர்கள். டெல்லியில் போய் ஒன்றை கலைப்பீர்கள், இங்க ஒன்றை கலைப்பீர்கள். அதைத்தானே செய்து கொண்டிருந்தீர்கள். ஊழல் செய்தீர்கள். ஊழல் செய்கிற உங்கள் அறிவை விட ஊழல் செய்கிறது, பொய் பேசுவது, புரட்டு, இந்த தேர்தலில் ஒன்றை சொல்வது. ஆக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று சொன்னால், இலவசங்களை கொடுப்பதால் அல்லது மக்களுக்கு பணத்தை கொடுப்பதால் தேர்தலில் வென்று விடலாம், மீண்டும் மீண்டும் வென்று விடலாம். இந்த ஒன்றுதான் உங்களிடம் இருந்தது. அதுக்கு அப்பால் ஒன்றும் இல்லை. ஆனால் இளைஞர்கள் என்று நீங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்கள் அறிவை பொறுத்தவரையில் அவ்வாறு குறைத்து மதிப்பிட முடியாது. சரி, அவர்கள் வந்து விட்டார்கள், நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க என்ன செய்கிறார்கள் என்றது. அதுக்கு பிறகு மக்களை பொறுத்தவரையில் நீங்கள் மக்களிட தீர்ப்பை ஒருபோதும் நாங்கள் யாருக்கும் குறை சொல்வதற்கான அதிகாரம் இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். அந்த மக்களுக்குரிய அரசியல்